ஆமென். அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். Psalms chapter 3 verses 8. பைபிள் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. பைபிள் சொல்லுது, இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லுது, salvation belongs to the Lord, your blessings is upon your people. அல்லேலூயா. ரட்சிப்பு யாருக்குரியதா? கர்த்தருக்குரியது. ஆமென். அல்லேலூயா. அப்போனா நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்க, நம்மளை ரட்சிக்கப்பட வச்சது யாரு? நம்மளை ரட்சிக்கப்பட வச்சது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. சல்வேஷன் என்ற அர்த்தம் என்னன்னா, நம்மளை காப்பாற்றினார். சொல்லுங்க, நம்மளை காப்பாற்றினார். சல்வேஷன் சொன்னா சேவ்ட், he saved us. ஆமென். அல்லேலூயா. அப்போனா அவருடைய ரட்சிப்பு தேவன் கொடுத்த ரட்சிப்பு. நம்மளுக்கு யார் கொடுத்த இந்த ரட்சிப்பு? இயேசு நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். பைபிள் சொல்லுது, யாரெல்லாம் ரட்சித்தாரோ அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் யார் மேலே இருக்குமா? அவங்க மேலே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த 6 மாதம் இல்லை, சாகிற வரைக்கும் இயேசு நம்ம கூட தான் இருக்க போகிறார். எவ்வளோ பேரத்தை நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருக்குரியது, அவருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குதா. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், யாராவது ஒருத்தர் உங்களை ஹோட்டலுக்கு கூப்பிட்டாங்கன்னா, வாங்க ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக பில்லு அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? பே பண்ணுவாங்க. ஏன்னா கூப்பிட்டு வந்து யார்? நம்மளை யார் கூப்பிட்டாங்க அவங்க தான் பே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் கூப்பிட்டா நான் தான் என்ன பண்ணணும்? பே பண்ணணும். பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது, ரட்சிப்பு யார் கொடுத்துருந்தா? கர்த்தர். அப்போல்லாம் உங்களுக்கு கூப்பிட்டு வந்து யார்? இயேசு தான். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவைகளெல்லாம் யார் சந்திப்பார்? கர்த்தரே சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவருக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமா? நீங்கள் கேட்குறதே வேண்டாம், அவருக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். பைபிள் சொல்லுது, your blessings is upon your people. அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனங்கள் மேல் இருக்குமா. யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, பைபிளில் ரொம்ப நல்லா சொல்லுகிறது, and I give them eternal life and they shall never perish. யாருக்கு இது சொல்றார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கு அது சொல்லுகிறார். என்னன்னா, and I give them eternal life and they shall never perish, neither shall anyone snatch them out of my hand. அல்லேலூயா. தமிழில் வாசிக்கிறியா மக? நான் இது யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் அவர்களுக்கு என்ன கொடுக்குறாரா? இயேசு நம்மளுக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நம்மளுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் தருகிறார். அவைகள் ஒரு காலமும் என்ன ஆகுறது இல்லையா? கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? என்னை தொடுறதுக்கு முன்னாடி, என் பிள்ளைகிட்டேருந்து கையிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் அவங்க வந்து ஆகணும். அல்லேலூயா. நம்மளுக்கு இயேசு என்ன கொடுத்துருக்கிறாரா? நித்திய ஜீவன் கொடுத்துருக்கிறாரா. அது கெட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாத்து, அதை கரத்தை நம்மளை என்ன பண்ணுறாரா? நம்மளை தாங்கி, நம்மளை வழி நடத்தி, இவ்வளோ தூரமாக நம்மளை ஏசப்பா எந்த பிசாசுகளையும் நம்ம ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் தைரியமாக சொல்ல முடியும், என்னை கர்த்தர் நடத்தின்னு இருக்கிறாருன்னு? அப்போனா நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கூப்பிட்டுதார் அவங்களெல்லாம் ஏசு கூப்பிட்டாரா கூப்பிடலையா? ஒரு வார்த்தையின்படி உங்களை கண்டிப்பாக கூப்பிட்டுக்குவார். எல்லாருக்கிட்டையும் ஏசப்பா பேசிக்குவார். என்னை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதுக்கு தான் நான் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிற காரணம் என்னென்னா, என்னை கூப்பிட்டுரு அவரு, என்னை நடத்துருர் அவர். அல்லேலூயா. இப்போ யாராவது ஒரு ஃபேமிலி உங்கள் வீட்டுக்கு கூட கூப்பிட்டாங்கன்னா, வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னா, எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு தான் உங்களை கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்களா? எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க எல்லாமே கேட்டுட்டு, நான் அநேக இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது என்னை கேட்குவாங்க, நீங்கள் என்னென்னு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஏன் கேட்குறாங்கன்னா, நம்மளை கூப்பிட்டாங்க அவங்கெல்லாம். இன்றைக்கி ஆண்டவர் கூட உனக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த ரட்சிப்பில் என்ன தராரா? அவருக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு தான் தராரா. அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையாக இருக்குதோ ஆல்ரெடி ஆண்டவர் அதை அசைன் பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு ரட்சிப்பே கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, முதலாவது உங்களுக்கு என்ன தர்றாரா? நித்திய ஜீவனை தர்றாரா. அதை அழிஞ்சு போகிறதுக்காக அல்ல, என் கரத்திலேருந்து உங்களுக்கு யாரும் என்ன பண்ண முடியாதா? பறித்து கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. எதெல்லாம் உங்களை விட்டு போதோ எல்லாம் கர்த்தர் சித்தம் தான். எதெல்லாம் உங்களை விட்டு போகாத இருக்குதோ அதுவும் கர்த்தர் சித்தம் தான். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களை விட்டு விலகி போகணும்னு ஆண்டோடைய சித்தம் இருக்குது அதில்.
அது இதெல்லாம் உங்களை விட்டு போகக்கூடாது. அதான் கர்த்தருடைய சித்தம் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு எதை குறித்து என்ன இருக்கக்கூடாது, கவலையே இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென். எவ்வளோ பேர் கர்த்தர் 6 மாதம் நடத்தினார், இன்னும் சூப்பராக தான் நடத்துவார். நான் எழுதி தர பாருங்களேன், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம என்றைக்குமே கீழே போகவே மாட்டோம், என்றைக்குமே போக மாட்டோம். எழுதி தரேன். நான் பார்த்த என் கடவுள் நிமித்தமாக நான் சொல்கிறேன், என்னை கூப்பிட்ட என் இயேசு ராஜா நிமித்தமாக சொல்கிறேன், என் கொடுத்த ரட்சிப்பு நிமித்தமாக சொல்கிறேன். ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் இயேசுவை பார்த்தவர்கள் தோற்று போனதா சரித்திரமே இல்லை. இந்த வேதத்தை வாசித்தவர்கள் அழிந்து போன சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. வேணா வேற புஸ்தகத்தையோ வேற புக்கை படித்து வேணா அழிஞ்சு போகிறீங்க பார்த்துக்கிறேன். ஆனால் வேதாகத்தை படித்தவர்கள் அழிந்து போனது சரித்திரமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் யாரும் என் கரத்தில் என்ன பண்ண முடியாதா, பறித்து கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்போனா என்ன ஒரு கேரண்டி தரார் பாருங்களேன் ஆண்டவர். என் கையில் இருந்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே நீ என்ன பண்ணக்கூடாது, கவலையே பண்ணக்கூடாது. குழந்தை கையில் இருக்கும்போது அது என்னென்ன பண்ணோ, அது கோவம் வந்துச்சுன்னா அது இப்படி பண்ணோம். ஒரு வீடியோவை பார்த்துன்னு இருந்தேன். அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைய கோவம் வர வச்சுட்டாரு. அது பேச மாட்டேங்குது. காலில் தொட்டு முத்த குத்த பிறகு அப்புறமா வந்து ஒரு ஹக் பண்ணிட்டு பேசுது. அப்போ இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா, அவங்க டேடி கையிலேருந்து எகிரி குதிக்க போகுது. அது கீழே விழுற மோதிக்குது. ஆனாலும் அது என்ன பண்ணுதுன்னா எகிரி குதிக்குது. காரணம் என்னன்னா, அது அவங்க அப்பா கையில் இருக்குதுன்னு என்ன இருக்குது, அதுக்கு ஒரு தைரியம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தைரியம் இருக்குதா இந்த 7வது மாதம் இயேசு நடத்துவாருண்டு? ஆமென். அல்லேலூயா. 7 மாதம்லாம் இல்லவே இல்லை சிஸ்டர். நான் பார்த்த வரைக்கும் மாதத்துலலாம் ஆண்டவர் நடத்துறதா இல்லை. வருஷம் முழுவதுமாய் அழகாய் நம்மளை நடத்துகிற தேவன். ஏன்னா ரட்சிப்பு கொடுத்தது யார் நம்மளுக்கு, என்னை காப்பாத்திருந்து அவர். ஆமென். அல்லேலூயா. விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டெடுத்தேன் ஆண்டவர். பைபிள் சொல்லுது, அவர் பணத்தில் வாங்கவில்லையாம், அவருடைய ரத்தத்தினால் ஒரே ஜீவனை கொடுத்து நம்மளை வாங்கினாராம். ஸோ அவர் ப்ரைஸ் இஸ் நாட் என்ன சொல்கிறது, டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லலாம் நம்மளை கர்த்தர் வாங்கலை. 10 ரூபான்னா 100 ரூபாய் கொடுத்து கர்த்தர் நம்மளை வாங்கியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போனா தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஒன்று மாற்றம் தெரிஞ்சுக்கங்க, அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தான். அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தான். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, இந்த உலகத்தை உபோதம் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, வெரி குட். உங்களுக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஆனால் உங்கள்கிட்ட கடவுள் இருக்கிறது உண்மைன்னு சொன்னால் எல்லாமே இருக்கும், கூட தேவனுடைய சமாதானமாக இருக்கும். பிரச்சனை இருக்கும், ஆனால் தேவன் கூட என்ன இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். அப்போனா என்ன அர்த்தம் தெரியுமா, எல்லாமே வரும் போவோம், கர்த்தர் சித்தம் எல்லாமே என் லைஃப்பில் என்ன ஆகாது, நடக்கவே நடக்காது. ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருக்குரியதா, இட் பிலாங்ஸ் டு காட். அப்படின்னா நம்மளாம் யாருக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு. அல்லேலூயா. அப்போனா நம்மளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் நேற்று ஆல்மோஸ்ட் ஒரு 20 தடவை இந்த வசனத்தை சேம் வசனம் தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தார். இந்த வார்த்தையை காதில் போட்டுனே இருந்தார். அப்போ தான் யோசித்தேன், ஆமாப்பா எப்படியெல்லாம் எனக்கு கொண்டு வந்திருக்கிற ராஜா. அதை நினைக்கும் போது கண்ணே கலங்குது. ஆமென். அல்லேலூயா. சில நேரத்துலலாம் யோசித்து இருக்கிறேன், எப்படியெல்லாம் இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, இதெல்லாம் செய்ய முடியுமா என்னால், இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு நான் கொண்டு வர முடியுமா, இந்த ஊழியத்தை எப்படி நடத்த முடியும். வரும்போது கூட ஒரு பிரதர் சர்ச் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தார். நான் யோசித்துன்னு இருந்தேன், கர்த்தர் கூப்பிட்டது உண்மை இருந்தால் அது எவ்வளோ அழகாக கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட வச்சது இயேசு தான். ஆமென். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படும் போது நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் இந்த இடத்துல பாஸ்டராக வருவேன் ஆண்டவர் எனக்கு வச்சாருன்னு சொல்லிட்டு நிஜமாக தெரியாது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டது ஒன்றே ஒரு சபையில் போய் ஒரு பிலீவராக உட்காரத்துக்காகத்தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இன்னொன்று எங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடந்தது, அதில் ஒரு ஆசை இருந்தது கர்த்தருக்கு. ஆனால் பாருங்களேன், எல்லாமே எவ்வளோ அழகாக திட்டம் பண்ணி ஆண்டவர் நடத்துகிறாருன்னா, இஸ் எ ப்ரீ பிளானர், இஸ் எ கேம் சேஞ்சர். ரொம்ப ப்ரீ பிளான்டாக நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே வேலை செய்வார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எந்த வேலைக்கு போகணுன்னு கூட அவர் பிளான் ஆல்ரெடி பண்ணிட்டுக்குவார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கணுன்ட்டு ஆணுடைய திட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. அது நீங்கள் நினைக்காதீங்க, இவங்கெல்லாம் வந்து எனக்கு சொந்தக்காரனாக மாறினாங்க, இந்த ஆஃபீஸ் நான் வேலைக்கு போனேன், நீங்கள்லாம் போல, கர்த்தர் தான் உன்னை அந்த இடத்துல கொண்டு போயிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள், இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். அப்போ இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக இருந்தால் அவருக்குரியது என்னவா இருக்குது, எனக்கு. அப்போனா எனக்கு இந்த மாதத்தில் என்னென்ன தேவையாக இருக்குதோ ஆல்ரெடி கடவுள் என்ன பண்ணிட்டார், எனக்கு அதை அசைன் பண்ணிட்டார், அதை ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துட்டார். அப்போனா என்ன நம்மளுக்கு இருக்கக்கூடாது தெரியுமா, கவலையாக இருக்கக்கூடாது, பார்த்துக்கலாம். கடவுளை மிஞ்சிது என் வாழ்க்கையில் என்ன ஆகாது, நடக்கவே நடக்காது. அதுதான் பைபிள் சொல்லி, என் கரத்தில் யாரும் உங்களை என்ன பண்ண முடியாதா, யாரும் எடுக்க முடியாது சிஸ்டர். தேவனுக்குள்ளே இருக்கிறவங்க என்றைக்குமே எப்படி தெரியுமா இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க.
ஆமென், அல்லேலூயா. போன மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ? போன மாதம் ரொம்ப உடைஞ்சு போயிட்டு என்னடா நடக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்னும் என் இயேசுவை நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். இன்னும் அதிகமாக தான் கர்த்தர், நான் பார்த்த வரைக்கும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், நான் பார்த்த வரைக்கும் கர்த்தர் ரொம்ப அழகாக வளர்த்து காட்டுவார் உங்களை. ரொம்ப அழகாக வளர்த்து உங்கள் பிள்ளைங்களையும் சரி, உன் பேரன் பிள்ளையும் சரி, உன் வீடோ சரி, உன் வாழ்க்கையோ சரி, உன் சரீரத்தை சரி, உன் சிந்தனையோ சரி, கர்த்தரே வளர்த்து காட்டுவார். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் தண்ணியை ஊற்றுவார், ஏற்ற நேரத்தில் பாதுகாப்பார், ஏற்ற நேரத்தில் கனி வர வைப்பார், ஏற்ற நேரத்தில் இலைய வர வைப்பார். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மேப்பனாக இருக்கிறார். பைபிள் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணுமா? அவருடைய ஆடாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தான். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் வேணா தான் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்கள் ஆசீர்வாதம் கம்மியாக்கி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இன்னி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன். யாரெல்லாம் சொந்தத்தில் வாழ்கிறாங்களோ, இல்லை குடும்பத்தை நம்பி வாழ்கிறாங்களோ, இவங்கள பாருங்களேன். ரட்சிக்கப்படாதவங்கள பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட நம்மளை பாருங்களேன். நம்மள்ட்ட ஒன்றுமே இருக்காது, ஆனாலும் நம்ம ஏதோ வளர்ந்துங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங். திரும்பி பார்த்தா கண்டிப்பாக நம்ம வளர்ந்துன்னு தான் இருக்கோம். அல்லேலூயா. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தான் சப்போர்ட்டே இல்லை, ஆனால் நம்மளை வளர்க்குற ஒரு தகப்பன் நம்ம கூட இருப்பார். ஆமென். உங்களை பார்த்த ஜனங்களே சொல்லுவாங்க, நீ ரொம்ப நல்லா ஆகிட்டுக்கிற பண்ணுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்மளை பெற்று நம்மளை சுமந்து நம்மளை வளர்த்தவர் நம்ம இயேசு ராஜா. ஆமென், அல்லேலூயா. நம்ம அம்மா அப்பா நம்மளை பெற்றாங்க, ஆனால் இந்த உலகத்தை நம்மளை வாழ வைக்கிறதுக்கு அந்த இயேசு ராஜா நம்மளுக்கு தேவை. ஆமென், அல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியாது. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க பாருங்களேன், உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்கன்ட்டு. யாரெல்லாம் அவங்கள பார்க்காம இருந்து உங்களை பார்க்குறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா கரெக்டாக ஆண்டவர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டுறார். ரொம்ப நல்லா ஆகிட்டுக்கிற, இப்போ ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே இல்லை நீ, இப்போ எல்லாமே உன் லைஃப்பில் என்ன ஆகிட்டுக்குது? சேஞ்சஸ் ஆகிட்டுக்குது. நல்ல வீடு வந்துட்டுக்குது, நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார் உனக்கு. அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் திரும்பி பார்த்தாலே உனக்கு தெரியும், ஆமாடா இயேசு என்னை எவ்வளோ தூரம் நடத்தின்னு வந்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போனா நம்மளுக்கு சில ஜனங்க தேவை. பக்கத்திலே இருந்தால் நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஜனங்கள் தான் தெரியும் நம்மளை ஆண்டவர் எப்படி வளர்த்துருக்கிறார். சில நேரத்தில் நான் யோசிக்குவேன், ரட்சிக்கப்பட்ட பேருக்கு கஷ்டம் வந்துச்சு, இல்லைனால இல்லை, ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தருடைய கரம் கூட என் மேலே வந்துச்சு. எல்லாமே கொடுத்தார் சிஸ்டர், நான் எழுதி தரேன். நான் எனக்கு கொடுத்த ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கும் தருவார். ஒரு சீசன் இதெல்லாம் சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். என்னடா இது நடக்குதா, அவர் தான் ஆவாத இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் மைண்டில் வருவீங்க. சடனாக வருவார். இந்த ஃபுட்பால்லலாம் செகண்ட் ஹாஃபில் வந்து யாராவது நல்லா ஆடலைன்னா அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து யாராவது சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை செகண்ட் ஹாஃப் கூட சேஞ்ச் பண்ணுவாங்க, சப்ஸ்டிடியூட் பிளேயர் அப்படின்னு. அவங்களாம் வந்தாங்கன்னா பார்க்கணும், இம்மீடியட்டாக கேம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. 3 நிமிஷத்தில் 2 கோல் அடிச்சிடுவாங்க. அவங்க உள்ளே வந்தாலே ஆப்போசிட் டீமுக்கு ஒரு பயம் வந்துடும். காரணம் என்ன தெரியுமா? இவங்க எப்படி இருந்தாலும் எதனா ஒரு ஒர்க் பண்ணிடுவாங்க. நம்ம ஆண்டவர் கூட அப்படி தான், 80% விட்டுருவார், 20%ல் வருவார், இம்மீடியட்டாக கேம் சேஞ்ச் பண்ணிட்டு போயினே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நிலைமையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, உங்கள் நிலைமையெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளோ அழகாக மாற்றிருக்கிறார். இந்த இயேசு மாற்றம், இந்த ரட்சிப்பு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரலன்னா பிரதர், நான் சொல்லிட்டா, என்ன கேட்டால் ரிசல்ட் என்னன்னு கேட்டால், ஒருவேளை செத்து கூட போயிருக்கலாம். ஒருவேளை என்ன இருக்கலாம்? செத்து கூட போயிருக்கலாம். 99% செத்து போயிருக்கலாம், இல்லைன்னா செத்து போன வாழ்க்கையாக வாழ்ந்துக்கலாம். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, ஆமாண்ணா இந்த ரட்சிப்பு மாற்றம் எனக்கு வரலண்ணா? அல்லேலூயா. அப்போனா பாருங்கள், நம்மளை இயேசு எவ்வளோ அழகாக காப்பாற்றி, தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா, மணவாளனுக்கு மணவாளனா, மேப்பனுக்கு மேப்பனா, எல்லாத்துக்குமே எல்லாவா இருந்து இயேசு ராஜா நம்மளை நடத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு ஏதோ செய்யாத மாற்றம் இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. ஏதாவது அந்த நல்ல இரட்சகருக்கு நம்மளை காப்பாற்றி இவ்வளோ தூரம் நம்மளை சுமந்து 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 இவ்வளோ அழகாக நடத்திருக்கிறார்னா அவ்வளோ அழகாக நடத்திருக்கிறார். நான் அநேக தடவை நம்ம சர்ச்சோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் போடும்போது சில ஜனங்களெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, இவங்கெல்லாம் உங்கள் சர்ச்சா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ சொல்லுவேன், ஆமாம் இவங்கெல்லாம் நம்ம சர்ச்சு. ஆனால் எப்படி இருந்தாங்க இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தா எப்படி ஆகிட்டுக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போனா நம்மளுக்கு தெரியல, நம்மளை இயேசு எப்படி வளர்த்தாரு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம டெய்லி அவரை நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்மளுக்கு தெரியாது. நம்மளை எப்பயாவது ஒரு நாள் ஒரு ஜனம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் ஆண்டவர் உன்னை வளர்த்துருக்கிறாரு. ரொம்ப பேர் சொல்லுவோம், உனக்கு என்னப்பா ஒரு கவலையே இல்லை, உனக்கு கரெக்டாக வருது,
கரெக்டாக இருக்கிறார் ஒருத்தர், கரெக்டாக அனுப்புகிறாரு. அவன் அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாப்புல. ஃபோன் பண்ணி பேசின்னு இருந்தபோது நான் சொன்னேன், ஒரு ஒன் ப்ளஸ் ஃபோன் வந்திருக்குது, அது ஆப்பிள் ஃபோன் கேட்டுன்னு இருந்தான். சாம்சங் ஏதோ ஒரு ஃபோன், எந்த ஃபோன் நல்ல பெஸ்ட்டு ஃபோன். நான் சொன்னேன் ஒன் ப்ளஸ் ஒன்று வந்திருக்குது பாரு, அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். கம்மி தான் வாங்கிக்கோ அப்படின்னு. அப்படி அப்போ என்ன பார்த்து சொல்கிறான், உனக்கு என்னப்பா, உனக்கு கம்மி தான். எவ்வளோ சம்பாதிக்கிறா தெரியுமா அவன், எவ்வளோ சம்பாதிக்கிறாரு. வேதனையான செடி 1,20,000 சம்பாதிக்கிறான். என்னை பார்த்தா அப்படித்தான் தெரியுதா, ராம உன்னை பார்த்தா அப்படித்தான் தெரியுதுன்றான். உடுப்பா நல்லது இல்லையா, நம்மளுக்கு தெரியல நம்மளுடைய வேல்யூ கடவுள் எப்படி வச்சிருக்கிறார். ஆனால் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஆனால் பொறாம பிடிச்ச ஜனங்களுக்கு மாட்டம் கரெக்டாக கடவுள் காட்டுவார் இல்லையா. பொறாம பிடிக்காதவங்கள இருந்துங்களா, அவங்க இருந்தாங்கன்னா பாருங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு காட்ட மாட்டார். ஏன் அப்படின்னா உங்கள் சத்ருவுக்கு தெரியணும் இல்லையா. ஆமீன். என் ஃப்ரெண்டு சத்ரு இல்லை சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம். ஆனால் நம்மளெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ தூரம் நடத்துனா இருப்பாங்க. அவங்க இது வரைக்கும் நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாத நம்பிக்கை நம்மளுக்கு என்ன மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு நம்மளுக்கு அப்போ தான் தெரியுது இயேசு என்ன மாதிரி கொடுத்துருக்கிறார். எங்கள் ஆஃபீஸில் இருந்த பொண்ணு கூட ஒன்று சொல்ல, உனக்கு என்னப்பா பேனர் போட்டுருந்தாங்க ஒரு வாட்டி இங்கே ஹால் நைட் பிரேனை இங்கே ஒரு மீட்டிங் நடத்தும் போது. அப்போ அவங்க பேனர்கிட்ட நில்லி அவங்க ஒய்ஃப் வீடியோ கால் பண்ணி காட்டிக்கிறாரு, உங்கள் ஃப்ரெண்டு பாருங்க போஸ்டர் போட்டுக்கிறாங்க அப்படின்னு. எங்கள் ஃப்ரெண்டை நான் சொல்லிக்கிது, வந்துடாத வீட்டுக்கு அப்படியே ஒரு தேங்காய் வாங்கி ஒடிச்சிட்டு வா. என்னவா, என் போஸ்டரை பார்த்து ஒரு தேங்காய் ஒடிச்சிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு வா. ஏன் அப்படின்னு கேட்காரு. இல்லை எங்கள் ஃப்ரெண்டு என்னைக்கு ஒரு புக்கு ஒரு மைக் எத்தானோ போயினேக்கிறான் மேலே, நான் எவ்வளோ அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியாது, அவங்க ஒரு வேளை காமெடியாக கூட அதை சொல்லலாம். ஆனால் இவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நம்ம இயேசு நம்மளை எப்படி வளர்த்திருக்கிறார். நம்ம கொடுத்த ரட்சிப்பு ஒரு நாளும் வீணாய் போகாது. நம்மளை அழைத்த தேவன் ஒரு நாளும் நம்மளை அழிஞ்சு போகிறதுக்காகவோ நம்மளை நாசமாக்குறதுக்காகவோ நம்ம கஷ்டப்படுறதுக்காக கர்த்தர் நம்மளை கூப்பிடல. எல்லா கஷ்டத்தையும் அவர் எடுத்துக்கின்னு அவர் யாருன்னு உன்னிமித்தமாய் காட்டத்தான் கர்த்தர் அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பார்க்குவீங்க, கொஞ்ச நாள் பார்க்குவீங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீ எதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட பாரு, அதை ஆளுகை செய்வேன், அதை ரூல் பண்ணுவீங்க. வீடு வீடாக போய் தேடின்னு இருக்குவேன், வாடிகை 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 வாடிகை. ஒரு நாள் வரும் நீ ஒரு ஓனராக மாறி மற்றவங்களுக்கு ஒரு வாடிகை வீடு தரும் போது ஆண்டவர் ஒன்று வைப்பார். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் யாருடைய ஆசீர்வாதமாக மாறுது, உன்னுடைய ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஒரு நாள் ஏங்கிக்குவேங்க, நான் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு. ஒரு நாள் வரோம் பாருங்களேன், அங்கங்கே ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துட்டு தேவ நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. என் பிள்ளைங்களுக்கு எப்படி ஃபீஸை கட்டுவேன்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு காலம் இருக்கும். ஒரு காலம் வரோம் பாருங்களேன், உங்கள் பிள்ளைங்களாம் படிச்சுட்டு வேறு லெவலில் ஆகிட்டுக்கோங்க. நீங்கள் 10 பிள்ளைங்களை வளர்க்குற போதே கர்த்தர் உங்களை செய்ய வச்சுன்னுவார். உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. கொடுக்குறது அவர் உன் நிமித்தமாய் அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. காரணம் என்னென்னா, ரட்சிக்கப்பட வச்சது யாருனால, இயேசுனால. அவருடைய நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைனா அவருடைய ஆசீர்வாதம் கூட அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தான். ஆமென். அல்லேலூயா. ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டுடே. உங்களெல்லாம் நான் என்கரேஜ் பண்ண ஆசைப்பட்றேன். இந்த மாதம் என்ன நடக்கணுமோ நடக்கக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாத இயேசுக்கு தெரியுங்களா? இந்த மாதம் உங்களுக்கு ஜுரம் வர்றது இயேசுக்கு தெரியுமா? தெரியும். இந்த மாதம் உங்கள் சேலரி ஓல்டாக வருது இயேசுக்கு. இந்த மாதம் வேலை நம்மளை விட்டு போகிறதும் இயேசுக்கு தெரியும். வேலை கிடைக்கிறதும் இயேசுக்கு தெரியும், வேலை கிடைக்காததும் இயேசுக்கு. அப்போ எல்லாம் தெரிஞ்சவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்குதாருன்னா நம்மளுக்கு என்னத்துக்கு கவலை? ஆமென். அல்லேலூயா. என்னை கூப்பிட்டு உண்மை, அப்போனா என்னை நடத்துறதுலேயே அவர் யாராக இருப்பார்? உண்மை உள்ளவர், ரொம்ப உண்மைமா. பைபிள் சொல்லுது, even though you were ungrateful, unfaithful, God is so faithful. நம்மலாம் எதனா செஞ்சால் தான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக அப்படியே என்ன சொல்கிறது சந்தோஷமாகும். ஆனால் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் செய்யலைன்னா ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. நானே பார்க்குறேன், எவ்வளோ செஞ்சுக்குவார் ஆண்டவர், ஆனால் முகம்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டுக்கும். ஏன் இப்படி ஆகிக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க இன்னும் கர்த்தரை சரியாக ருசிச்சே பார்க்கல. என்ன கேட்டால் ருசித்து பார்த்தாங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எது வந்தாலும் கர்த்தர் நாமத்துக்கே மகிமை தான். ஆமென். அல்லேலூயா. உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்திடுவார்மா. அவனை எழுதி தரவனை உங்களை பார்த்து அப்படியே பொறாமப்படுற அளவுக்கு ஜனங்க முன்னாடி அப்படியே தூக்கிட்டு வந்துடுவார். ஒன்று
தெரிஞ்சுங்க, அவருடைய ஆசீர்வாதம் என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு அவருடைய சமாதானத்தை கொடுத்துட்டு போய்கிறார். பெரிய ஆசீர்வாதமே அதுதான். அல்லேலூயா. பைபிள் சொல்ல, செத்து போயிட்ட பிறகு அவருடைய சரீரம் போகும்போது அவருடைய சமாதானத்தை இந்த உலகத்தை என்ன பண்ணாராம்? விட்டு போனாராம். அது யாருக்கு தெரியுமா? நம்மளுக்காக விட்டு போய்கிறார். நீங்க இருக்கிற மாதிரி வேற குடும்பங்க இருக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்படாத குடும்பம் பார்த்துக்கிறீங்களா? இருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் தே டோன்ட் பிலாங் டு காட். யூ பிலாங் டு காட். உங்களுக்கு சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை ரொம்ப சின்னதாக தெரியும். அவங்களுக்கு சின்ன பிரச்சனையே ரொம்ப பெருசாக தெரியும். ஏன்னா we belong to Christ, they belong to someone else. Amen. Hallelujah. அப்போனா already God has been paid everything for you. The day when you got salvation, everything has been paid. எல்லாத்தையுமே ஆண்டவர் உன்னை நடத்தினார்னா உன் புள்ளி நடத்துவார். உன் புள்ளியை நடத்தினா உன் பேரன் புள்ளி நடத்துவார். ஒரு சந்ததி முழுவதுமாய் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சொல்லுவாங்க, எங்கள் ஆயா ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்கப்பா. எங்கள் ஆயா எனக்கு ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாங்கள்லாம் பாரு, நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் பண்ணின்னுக்கிறோம். காரணம் என்னென்னா அவங்க ஆயாவோட ஜெபமா. பாருங்களேன், ஆயா இல்லை, ஆயா கூட பார்க்கல இன்னி வரைக்கும். அவங்க ஊழியம் பண்ணியிருந்த ஆயா இறந்து போயிட்டாங்க, வயசாயிட்டு. ஆனால் அவங்க பண்ண ஜெபம் வீணாகிக்குதா பார்த்தீங்களா? அவங்க இல்லைன்னா கூட கர்த்தர் எவ்வளோ அழகாக நடச்சுன்னு வந்து நிறுவன். நீங்கள் இல்லைன்னா கூட ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு கிரியை செய்தினே இருக்கும் சந்ததி மூலியமா. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போனா நான் உங்களை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஆல்ரெடி காட் நோஸ் வாட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப். ஸோ பி ஃப்ரீ. சமாதானமாக சந்தோஷமாக ஆண்டவரை நம்பி, பைபிள் சொல்லுது, என் கரத்துலேருந்து உன்னை யாரும் என்ன பண்ண முடியாதா? பறிக்கவே முடியாது. அப்படின்னா இப்படி இருக்கிறாருன்னா, இப்படி வச்சுன்னு இருக்கிறாருன்னா, நம்ம கையிலேருந்து ஆண்டவர் நம்மளை எடுக்கணும்னா, ஜனங்க நம்ம கையிலேருந்து எடுக்கணும்னா, அவர் கையில் என்ன பண்ணணும்? ஓப்பன் பண்ணிட்டு பிறகு தான் அவுட்டை ஃபைட் பண்ணணும். நீ அழிஞ்சு போனா. ஆமென். அல்லேலூயா. ஆனால் என்னை கேட்டால் அந்த மாதிரி இல்லையா நம்ம ஆண்டவர்? என்னை கேட்டால் ரொம்ப சூப்பராக நடத்துவார். ரொம்ப சூப்பராக நடத்துவார்மா. உங்கள் பிள்ளைங்க எப்படி படிப்பை படித்து முடிச்சாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரு கனவு மாதிரி ஆண்டவர் பண்ணி விட்டுருவார். எப்படி அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அவ்வளோ ஈஸியாக எடுத்துன்னு வந்துடுவார். எப்படி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா தெரியவே இல்லை. கரெக்டாக நேர்த்தியாய் எல்லாத்தையுமே ப்ரீ பிளானாக பண்ணுவார். அவரை மாதிரி ஒரு பிளான் பண்ணுறது இந்த உலகத்தில் நான் யாரையுமே பார்த்ததில்லை. யாருமே பார்த்ததில்லை சிஸ்டர். 100% சொல்கிறேன். ஒரு மோல்டிங் போட்டுன்னு இருக்கும் போது ஜஸ்ட்டு ஒரு சிறிய விகிதத்துக்காக சொல்கிறேன், மோல்டிங் போட்டுன்னு இருந்தாங்க. அந்த இன்ஜினியர் ஒரு புக்கு ஒரு பெண்ணை வச்சுன்னு என்ன பண்ணியிருந்தார், அந்த சிமெண்டெல்லாம் மேலே போட்டு மோல்டு போட்டுருந்தார். மோல்டு போட்டுன்னு இருக்கும்போது அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, கீழே ஒரு கட்டை வைக்கிறதுக்கு பதில் ஏதோ ஒரு லைட்டான ஒரு வெயிட்டை வச்சுட்டுக்கிறாங்க. அங்கே தான் இன்ஜினியர் நிலைங்கிறார். அவர் நில்லி அங்கங்கே போடுங்க போடுங்க நின்கிறார். அந்த சிமெண்ட் இந்த பக்கம் வந்து டைரெக்டாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து நின்றுக்கிறார் இன்ஜினியர். அப்போ உங்கள் ஓனருக்கு வந்து சொல்கிறாங்களா, என்னப்பா நீ வந்து இப்படி உழுந்துக்கிறடா? இன்னொருத்தர் சொல்கிறார், இவர் போட்ட பிளான் எல்லாம் இப்படி தான் எல்லாம் வந்து கிலோ. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்ம போடுற பிளான் எல்லாம் அப்படி தான். இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி தான். நல்லா மேலே போவோம். 100 கிட்ட வரும்போது 99 98 ஒரு பாம்புங்க. அது கொத்துனா எங்கே வருவோம் தெரியுமா? 2 நம்பர் 2 நம்பர் 3க்கு வருவோம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய திட்டம்லாம். அப்படியே இப்படி ஏறி போய்க்குவோம். ஒரே கொத்து, ஒரே ஜுரம். இந்த மாதம் பிளான் போட்டிக்குவீங்க, இந்த மாதம் 25,000 ரூபாய் வர்றது, இப்படி பண்ணி ஒரே ஒரு லூஸ் மோஷனில் அப்படியே ஷைன்னு வருவோம். ஒரே ஒரு பிரச்சனையில் எவ்வளோ இன்கம் வந்துச்சோ ஷைன் இப்படி வரும். அதுக்கு தான் எதுவுமே என்ன பண்ணாதீங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சேவிங்ஸ் பண்ணுங்கண்ணா. சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வச்சுக்கணும். ஆனால் கடவுளை மிஞ்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரியாது நம்ம லைஃப்பில் என்ன ஆகாது. எவ்வளோ பேர் சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட வச்சது உங்களை கர்த்தர் தான்ட்டு? அப்போடைய ஆசீர்வாதம்லாம் உங்கள் மேலே தான் வச்சுருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். உங்கள் பிள்ளைங்களை நடத்துறதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். இந்த 7வது மாதத்தை நடத்துறது கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ரேஷன் வரணுமா, கர்த்தர் பார்த்துக்குவார். உனக்கு என்ன துணி வேணுமா, கர்த்தர் பார்த்துக்குவார். அடுத்த வருஷம் இந்த வருஷத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க ஏதாவது நடக்கணுமா, கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்புறீங்க அத்தை? ஆமென். அல்லேலூயா. ஒரு நல்ல குழந்தை வேணுமா, கர்த்தர் தருவார்.
அதிலெல்லாம் டவுட்டே இல்லை. கூப்பிட்டு உண்மையாக இருந்தால் நடத்துறதுல உண்மையாக இருப்பான். ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் இப்படி தான் வாழ்வான். ரட்சிக்கப்படாதவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே வாழ்வாங்க. இஃப் யூ நோ தட் யூ ஹவ் பீன் சேவ்டு பை காட், யூ வில் நெவர் எவர் டூ லைக் அன் அதர் பீப்புள் ஹூ ஆர் அன்சேவ்ட். ரட்சிக்கப்படாத ஜனங்க மாதிரி நீங்கள் என்ன பண்ண மாட்டேன் தெரியுமா? செய்ய மாட்டேன். உன் முகமும் அப்படி வாடாது. உங்ககிட்டே ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ எப்படி பேசுவேன்னா உங்ககிட்ட எல்லாமே இருக்கிற போதே நீ பேசு. காரணம் என்ன? உனக்குள்ள ஆவியானவர் அப்படி பேசினே இருப்பார். உங்கள்கிட்ட வரவங்க எல்லாருமே ரீசார்ஜ் ஆகிட்டே போயிடுவாங்க. காரணம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிறவங்க காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் மகா பெரியவர். அவர் மகா பெரியவர். அல்லேலூயா. எவ்வளோ பேரத்தை பார்த்துருக்கிறீங்க? அவர் செய்கிற காரியெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஆமென், அல்லேலூயா. இன்னும் செய்வார்பான்னு அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கினீங்கன்னா கூட, அன்றைக்கி கூட சிஸ்டர் பஸ்லிகா சிஸ்டரோட பையன் வந்து ஒரு வண்டி வாங்கினேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. நான் இருந்துடல, பிரதர் இருந்திருந்தாரா. அப்போ சொல்லிட்டு போனாங்க. திருப்பி இந்த சண்டே வந்து கீழே நெல்லி அந்த வண்டிக்காக ப்ரேயர் பண்ண போனேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கனவு மாதிரிக்குது பிரதர். ஏன்னா அந்த அந்த இடத்துலேருந்து வந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் இல்லையா? ஏதாவது ஒன்று வாங்கினோமா, வாங்க முடியுமா, நம்மலாம் இந்த வண்டியில் போவோமா அப்படின்ற எண்ணமெல்லாம் பிள்ளைங்களுக்கு இருக்கும். எனக்கும் அப்படி இருந்துக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கள் வீட்டில் வண்டி வாங்க, வண்டி பேர் ஸ்கூட்டி. அந்த ஸ்கூட்டின்ற ஒரு வண்டி இப்போ இருக்குதா என்னான்னு தெரில. பெப்பு இருக்குது, ஸ்கூட்டி பெப்புன்னு. ஆனால் அந்த ஸ்கூட்டி இல்லை. சுமார் ஒரு 6 வாட்டியோ 4 வாட்டியோ கை ஒஞ்சிக்குது ஆக்சிடென்ட்ல அந்த வண்டியில். ஒரு மூவி நேம் காதல், அந்த மூவியை பார்த்தா அந்த வண்டியை ஓகே பண்ணேன். அந்த வண்டி மேலேயே உட்காருவேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு கனவாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்மளாம் வாங்குவோம் மாட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்க்குற சிஸ்டர் வண்டியே வேண்டான்னு ஆகிட்டுக்குது. எந்த வண்டி ஓட்டுறதுனே தெரில. ஏன் தெரியுமா? அவர் கொடுத்தாருன்னா அந்த மாதிரி தான் தருவார். அளவே இல்லாமல் தருவார். அளவே. இன்னொன்று தெரியுமா? அது ஸ்டாப் கூட இல்லை, ஜஸ்ட் ஸ்டார்ட். அதுன்னு அது ஜஸ்ட் ஆரம்பம். அது ஏன்னா அவர் யாருன்னு வாழ்க்கையில் காட்டணும் இல்லையா? நீ பார்த்தா தானே 10 பேருக்கு போய் சொல்லுவேன், ஏசோ நம்புறவங்க வெக்கப்பட்டு போவதில்லைன்ட்டு. ஆமாம், அல்லேலூயா. அப்போ அந்த சிஸ்டருக்கு நான் சொன்னேன், சிஸ்டர் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது ஜஸ்ட் இந்த சாப்பாடில் போட்ட ஒரு மசாலா மாதிரி. இது ஆரம்பத்தில் பிரியாணியில் போடுற மாதிரி ஒரு பட்டை லவங்கம் எண்ணெய், அதுதான் ஆரம்பம். முடிவை பார்த்தீங்கன்னா இன்னும் பயந்துருவோம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா அவர் நல்ல தகப்பன்மா. அவரை போல நம்மளை நடத்துக்கிறது இந்த உலகத்தில் ஒருவரால முடியாது, ஒருவரால முடியாது. பைபிள் சொல்லுது அவரை நம்மளை தாங்கின்னு இருக்கிறார். அல்லேலூயா. So we no need to worry about anything. ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரி வாழுங்க. என்ன மாதிரி வாழுங்க? ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரி வாழுங்க. ரட்சிக்கப்படாதவங்க மாதிரி புலம்பின்னு இருக்காதீங்க. ரட்சிக்கப்படாதவங்க மாதிரி என்ன பண்ணாதீங்க? அழுதுன்னு இருக்காதீங்க. ரட்சிக்கப்படாத மாதிரி வேதனையாக இருக்காதீங்க. எல்லாம் கர்த்தர் அறிவார், எல்லாம் கர்த்தர் செய்வார், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்ட மாதிரி சொல்ல போகிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாமா? எல்லாம் அப்படியே உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து